ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், என்ன விஷயம்? அந்த கார்த்திக் கேஸ பத்தி நம்ம வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சில டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். வீட்ல ஜானகிமா இருக்காங்களா? ஆ, இல்ல வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஓ பா, கார்த்திக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆள் எப்படி? நல்ல பையன்தான். அதனாலதான் தனாவுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும்பா, கேள்விப்பட்டேன். கார்த்திக்கு என்னாச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? விசாரிச்சா தெரியும்பா, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சாதான் எங்க குடும்பத்து மேல இருக்கிற பழிப்பு. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் 2-3 நாள்ல அந்த கார்த்திக் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிடும். அடடே வாங்க சார். எப்போ வந்தீங்க? இப்பதான். நல்லா இருக்கீங்களா அண்ணா? இந்த தண்ணி டேங்க் கட்டுற விஷயமா கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து சில அதிகாரிங்க நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணுமா? அதான் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு உங்களை உடனே வர சொன்னாங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி குரு, வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்கப்பா. பத்மா அண்ணா, கார்த்திகை பத்தி விவரம் கேட்கறதுக்கு தான் வந்திருக்காரு. அவர் கேட்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணா. நான் வரேன் குரு. வாசி. அண்ணா போலாண்ணே. சார் போயிட்டு வரேன் சார். நீங்க தானே மாயா? ஆமா சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. கார்த்திக் நீங்க படிச்ச காலேஜ்ல தானே கோச்சா இருந்தாரு? ஆமா சார். கார்த்திக்கும் தனாவும் லவ் பண்ணாங்களா? அது இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் விசாரிச்சேன். அவங்க 2 பேரும் லவ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. உண்மையை சொல்லுங்க, அவங்க லவ் பண்ணாங்க தானே? ஆமா சார். கல்யாணம் நடந்த அன்னைக்கு நீங்க தானே கதிர தனா கழுத்துல தாலி கட்ட சொன்னீங்க? ஆமா சார். அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை எல்லாமே தெரியும். ஆனா எனக்கு தெரிய வேண்டியது இப்போ ஒன்னே ஒண்ணுதான். என்ன? ரேகா உங்க ஃப்ரெண்ட் தானே? ஆமா சார், என் காலேஜ் ஃப்ரெண்ட். கார்த்திக் காணாம போறதுக்கு முன்னாடி ரேகா வந்து தனா கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க போயிருக்காங்க. ஆனா அந்த லெட்டரை நீங்க வாங்கியிருக்கீங்க. அப்புறம் ரேகா கிட்ட தனா நைட்டு வீட்டுக்கு வருவான்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. ரேகாவும் கார்த்திக் கிட்ட போய் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த லெட்டரை தனா கிட்ட கொடுத்தீங்களா? இல்ல, கொடுக்கல சார். ஏன் கொடுக்கல? தனாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட கார்த்திக் தனா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அது வெளியில தெரிஞ்சா அவளுக்கும் குடும்பத்துக்கும் தான் கெட்ட பேரு வரும். அதனாலதான் அந்த லெட்டரை கொடுக்கல. அப்ப அன்னைக்கு நைட்டு தனா கார்த்திகை பார்க்க வருவான்னு ஏன் ரேகா கிட்ட சொன்னீங்க? அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்தது? அது முக்கியமா பேசணும். நைட்டு பண்ண வீட்டுக்கு வான்னு எழுதி இருந்தது. அன்னைக்கு தனாவுக்கு பதிலா நான் அங்க போய் கார்த்திக் கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு நினைச்சேன். அப்போ தனா இடத்துல நீங்க போனீங்க? ஆமா, வீட்ல இருந்து கிளம்பி போனேன். போய் கார்த்திகை பாத்தீங்களா? இல்ல சார், பார்க்கல. ஏன்? நான் அவனை பார்க்க போயிட்டு இருக்கும் போதுதான் என் பெரியம்மா என்னை தேடி வந்துட்டாங்க. இந்த நேரத்துல நீ அங்க போறது சரியில்லைன்னு சொல்லி என்னை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்ன?
இல்ல பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போகணும். ஏன் வீட்டுக்கு வராம கோயிலுக்கு போயிட்டீங்க? அது பெரியம்மா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு 2 பேரும் கோவிலுக்கு போனோம். யார் பேருக்கு அர்ச்சனை? ரகுராம்ன்ற பேருக்கு அர்ச்சனை சரிங்க. பண்ணிடுங்க. ஓம் சர்வ பாதா வினிர்முக்தோ சன்மன்யஹ சுதந்தா மனுஷ்யோ மகதாதேன மம்மயனேச என்ன அவரு திரும்ப ஏத்துப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் மனசுல இருந்து என்ன ஒரேடியா ஒதுக்கல. இன்னும் அவருக்கு என் மேல அக்கறையும் இருக்கு, பாசமும் இருக்கு. அவரும் என்கிட்ட பேச முடியாம, முன்ன மாதிரி இருக்க முடியாம தவிக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியுதுமா. சீக்கிரமா எங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரிவு ஒரு முடிவுக்கு வரணும். குடும்பத்துல நல்லதே நடக்கணும். தனாவும் கதிரும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். மாயாவும் சீனு கூட ஒன்னா சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதாம்மா துணை இருக்கணும். என்னங்கம்மா?